என்னுடைய பேர் வெங்கடேஷ். என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கடலூர்ன்ற ஒரு மாவட்டம். நான் எம்பிஏ முடிச்சிருக்கிறேன். எம்பிஏ முடிச்சு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு ஹச்ஆர் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலங்களில் எனக்கு நல்ல உலகப்பிரமான நல்ல சம்பளம், நல்ல உலகப்பிரமான நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சம்பந்தம், நல்ல உறவினர்களோட சம்பந்தம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் வேலை ஸ்தலங்களில் எனக்கு வந்து எப்பயுமே போராட்டங்கள், கஷ்டங்கள். எப்பயுமே எனக்கு என்னுடைய டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ரூமாக இருக்கும். ஒரு சின்ன ரூமாக இருக்கும், க்ளோஸ்டு ரூமாக இருக்கும். என்னுடைய ஒரு 5-6 பேர் என் கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப அவங்க விரோதமாக பேசுறது, ரொம்ப விரோதமான காரியங்கள் எனக்கு செய்யறது. ஏன்னா அந்த பொசிஷனுக்கு அவங்க வரத்துக்கு நிறைய பேர் அவங்களோட சொந்த பந்தங்களை வரத்துக்கு அவங்க அதை பத்தி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நான் வந்து ஒரு கேம்பஸ்ல செலக்ட் ஆகி அந்த பொசிஷனுக்கு வந்ததால அவங்களால அந்த பொசிஷனுக்கு வேற யாரும் அவங்களை கொண்டு வர முடியல. நான் அந்த பொசிஷன்ல இருக்கும்பொழுது என்னை வந்து ஏதாவது சொன்னா நான் அந்த வேலையை விட்டு நான் போயிடுவேன்ற ஒரு காரணத்துக்காக என்னை வந்து அதிகமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்கிட்ட வந்து அது ஏதாவது பிரச்சனை பண்றது, ஏதாவது என்னை பத்தி அதிகமா பேசுறது, ஏதாவது என்னை பத்தி இது பண்றதுன்ற மாதிரி என்னை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு சரி ஏதோ சொல்றாங்களே, சரி ஏதோ ரொம்ப டெய்லி என்னை பத்தி ஏதாவது பேசிட்டு இருக்காங்களே, சரி இருக்கட்டும் நானும் விட்டுருவேன். ஆனா கொஞ்சம் காலம் போக என்னை பத்தி கொஞ்சம் அதிகமா பேச ஆரம்பிச்சாங்க. என்னடா இப்படிலாம் என்ன பேசுறாங்களே, இப்படிலாம் என்ன போறாங்களேன்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டம் தான். அந்த சமயத்துல வந்து என்ன பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு சகோதரர் வந்து என்னை பார்த்துட்டு இதே மாதிரி ஆண்டவரை பத்தி இயேசுவை பத்தி என்கிட்ட சொன்னாரு. எனக்கு இயேசுன்றது பத்தி எனக்கு என்ன ஒரு தாட்டுன்னா, நான் இயேசுனா காசு கொடுத்து கன்வெர்ட் பண்ற ஒரு ஜாதி, கிறிஸ்துவன்னா காசு கொடுப்பாங்க, காசு கொடுத்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து டெய்லி என்கிட்ட சொல்லுவாரு, இதே மாதிரி நீங்க ஆண்டவரை இயேசு ஏத்துக்குங்க, இதே மாதிரி உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வராது, உங்களுக்கு இந்த பிரச்சனை போராட்டங்கள்லாம் வராதுன்ற மாதிரி அவர் டெய்லி என்னை பார்த்து சொல்லுவாரு. அவர் வந்துட்டு நம்ம ஓப்பனா சொல்லி கொடுத்த ஒண்ணு நீங்க வந்து என்கிட்ட இதை பத்தி சொல்லாதீங்க, சொன்னா நான் வந்து மேனேஜ்மெண்ட்ல ரிப்போர்ட் பண்றதா வரும், மேனேஜ்மெண்ட்ல ரிப்போர்ட் பண்ணா உங்களுக்கு வேலை இல்லாம போயிடும், நீங்க தயவுசெய்து என்கிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிடுவேன். அப்புறம் வந்து டெய்லி இவங்க வந்து என்ன ஆஃபீஸ்க்கு இருக்கிற கலீக்ஸ் என்ன டெய்லியும் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனா இவர் வந்து டெய்லி என்ன வந்து இயேசு பற்றி சொல்லிட்டே இருப்பாரு என்கிட்ட. என்னடா அது இப்படி ஒரு சங்கடமா ஆயிடுச்சுன்னா அவர்கிட்ட போய் சொல்லுவேன், இது போல ஜாதி மாத்திர வேலையெல்லாம் நீங்க ஆபீஸ்ல வச்சுக்க கூடாது, வேற சாமியை பத்தி சொல்ற வேலையெல்லாம் ஆபீஸ்ல வச்சுக்க கூடாது, நீங்க வந்து தயவுசெய்து இதெல்லாம் சொல்லாதீங்க, முக்கியமா ஏன்ட்ட சொல்லாதீங்கன்ற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறது உண்டு. ஆனா அவர் வந்து டெய்லியும் வந்து அல்ல ஆண்டவர் வந்துட்டு சொல்றாருப்பா, ஆண்டவர் வந்து வந்துட்டு என்ன டெய்லியும் வந்து சொல்றாரு, நான் வந்துட்டு சொல்லிதான் தீருவேன்ற மாதிரி அவர் வந்து என்கிட்ட சொன்னார். அவரு என்னோட ஆபீஸ் கலீக்ஸ் என்ன வந்து திட்டத்தை பார்க்கல, இவர் டெய்லி வந்து இயேசு பத்தி சொல்றது எனக்கு ரொம்ப மன இதா இருந்துச்சு. இதே போல காலங்கள் போயிட்டே இருந்த சமயத்துல அவர் வந்து என்கிட்ட கேட்டார், சரி ஒரு நாள் எங்க சர்ச்சுக்கு மட்டும் வாப்பா, உனக்கு நல்ல காரியங்கள் நடக்குன்ற மாதிரி சொன்னார். இல்லை பண்ணாங்களாம் சர்ச்சைக்கெல்லாம் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டேன். சரின்ட்டு அப்புறம் ஒரு நாள் அவர் என்கிட்ட பேசும்போது, இதுக்கு மேல என்னோட இயேசு பத்தி நீங்க சொல்லாம இருங்க, நான் வேணா உங்க சர்ச்சைக்கு வரேன்ற மாதிரி சொன்னேன். 2 பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு. ஒன்னு வந்து என்னோட கலீக்ஸ் வந்து என்ன டெய்லி திட்டுறது, ஒன்னு வந்து டெய்லி இயேசு பத்தி இவர் என்கிட்ட சொல்றது. ஒன்னு என்னன்னா இப்ப எனக்குள்ள ஒரு சந்தோஷம், இவர் இயேசு பத்தி இதுக்கு மேல சொல்ல மாட்டாரு, ஏன்னா நம்ம சர்ச்சைக்கு போயிட்டு வந்தா இதுக்கு மேல இயேசு பத்தி நம்ம கிட்ட சொல்ல மாட்டாருன்ற ஒரு இது. சரி அதுக்காச்சும் சர்ச்சைக்கு போயிடுமேன்ட்டு நான் சர்ச்சைக்கு ஒரு நாள் வந்து வெனஸ்டே ஈவினிங் சர்ச்சை நடந்துட்டு இருக்க சமயத்துல ஈவினிங் நான் வந்தேன். அப்போ வந்து அண்ணன் சாமான் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு கொண்டு இருந்தார். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் வரும்போது பஞ்செல்லாம் ரெடியா வச்சுட்டு இருந்தேன். காதுல பஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு லாஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு நான் வந்து ஏந்து போயிட்டேன். இயேசு பத்தி சொல்ல மாட்டாரு, நம்ம அதுக்கு மேலே போயிடலான்ட்டு நம்ம முடிச்சிட்ட உடனே சபை ஈவினிங் சர்வீஸ் ஒரு 9:30 முடிஞ்சது, 8:30 முடிஞ்சு 8:30 முடிஞ்சு நான் போயிட்டு நான் எப்பயும் as usual நான் எப்பயுமே ஆஃபீஸ்க்கு போறேன்னா அடுத்த நாள் வியாழக்கிழமை, அதாவது Thursday வியாழக்கிழமை மார்னிங் நான் ஆஃபீஸ்க்கு வரேன். ஆஃபீஸ்க்கு வந்த உடனே எனக்கு எதுவுமே நான் உள்ளார வரும்போது என் ஆஃபீஸ் கலெக்ஷன் நான் திட்டிட்டு தான் வருவாங்க. உள்ளார வரும்போது எனக்கு ஏதாவது சொல்லிட்டு முறுமுறுத்து தான் வருவாங்க. நான் இன்னைக்கு வியாழக்கிழமை ஃபர்ஸ்ட் நாள் ஆஃபீஸ்க்கு போறேன். இந்த சர்ச்சுக்கு வந்து அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போகும்போது எனக்கு எதுவுமே திட்டாம அவங்க உள்ளார வராங்க. வந்துட்டு அவங்க வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நானும் வேலையை பார்த்துட்டே இருக்கிறேன். டீ பிரேக் வந்து, லஞ்ச் பிரேக் வந்து, காஃபி பிரேக் வந்து, எதுவுமே என்கிட்ட பேசவே இல்லை. என் பக்கத்துல இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து கேட்கறாங்க, என்னப்பா இன்னைக்கு எதுவுமே திட்டுற சத்தம் எதுவுமே எங்கிட்ட கேட்கல, எதுவும் உன்னை பத்தி எதுவும் பேசலையா, அவங்க ஏன் இது மாதிரி எதுவும் பேசாம வச்சிருக்க, டெய்லி உன்னை பத்தி ஏதாவது சொல்லிட்டு ஏதாவது பேசிட்டு எதனா இருப்பாங்க, சத்தம்லாம் வெளில கேட்குமே, இது வரையும் உன்கிட்ட எதுவும் பேசலையான்ற மாதிரி சொன்னாங்க. நானும் அவங்க கிட்ட இல்லப்பா இது என்கிட்ட எதுவுமே சொல்லலை, அவங்க மண்ண அவங்க வேலையை பாக்குறாங்க, அவங்க மண்ண அவங்க வேலையை செய்யறாங்க, இது வரையும் என்கிட்ட எதுவுமே பேசலான்ற மாதிரி சொன்னேன். அடுத்தது வெள்ளிக்கிழமை என்கிட்ட எதுவுமே பேசலாம், அவங்க மண்ண அவங்க வேலையை பார்த்தாங்க. சனி ஞாயிறு எனக்கு லீவு, திங்கக்கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை வந்து என்கிட்ட எதுவுமே பேசலாம், அவங்க மண்ண வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க, அவங்க நான் வேலையை பார்த்துட்டே இருந்தேன். எனக்குள்ளார ஒரு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னடா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி எந்த இந்து கோயிலுக்கு எந்த காணிக்க நம்ம நேர்ந்து அதிகமா தங்கம் அதிகமா மோதிரம் அதிகமா நேர்ந்துப்பேன், ஏதாவது நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில அதெல்லாம் வந்து நான் எந்த இந்து கோயிலுக்கு நான் நேர்ந்துக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போது, சரி போன வாரம் இது மாதிரி சர்ச்சுக்கு போனோமே, அதால இது நடந்திருக்குமோ, எனக்கு அந்த ஒரு இதுல அதால நடந்திருக்குமோன்ற ஒரு சந்தேகத்துல பக்கத்துல இருக்கிற அந்த பிரதர்கிட்ட போயிட்டு நான் இதே மாதிரி, சார் இந்த போல இந்த வாரம் நம்ம போயிட்டு வரலாம், இந்த போல வெனஸ்டே சர்ச்சுக்கு நம்ம போயிட்டு வரலாம் அந்த மாதிரி சொன்னேன். அவர் வந்து என்கிட்ட ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நான் இதுக்கு மேலே உன்னை கூப்பிட்டு போக மாட்டேன், ஆண்டவர் வந்துட்டு உன்னை சொல்ல சொன்னார், நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான், இதுக்கு மேலே போறதும் போவதும் உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப என்னோட கஷ்டம் ஆயிடுச்சு.
அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வருத்தி வருத்தி கேட்டேன். அன்னைக்கு ஃபுல்லாமே நான் கேட்டுட்டு இருக்கும் போது அவன் ஃபுல்லா அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் என்னை கூட்டு போகணும்னு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட அட்ரஸ் கேட்டு, அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டு நானா தனியா வந்தேன். தனியா வந்துட்டு மறுபடியும் ஆண்டவர்ல இயேசுலாம் ஏத்துக்கணுன்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. அப்பயும் எனக்கு இருக்கிற தாட் என்னன்னா, இயேசுனா காசு கொடுத்து கன்வெர்ட் பண்ற ஒரு ஜாதி, அதான் காசு கொடுப்பாங்க, கன்வெர்ட் ஆகணும், இயேசுன்னு ஒரு சாமியை கும்பிடுவாங்க, வெளிநாட்டு ஜாதி, அப்படி ஒரு நினைப்பு தான் எனக்கு. தவிர மறுபடியும் அதே பஞ்சு எடுத்துட்டு மறுபடியும் அதே லாஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு மறுபடியும் அவங்க பிரசங்கம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆள இருந்து வெளில போயிடுவேன். அதே மாதிரி 3-4 வாரம் நான் வந்துட்டு இருந்தேன். 3-4 வாரம் வந்துட்டு இருந்தேன். நான் பார்த்துட்டு என்னை கூட்டு வந்த பிரதர் என்னை பார்த்துட்டு, தம்பி தொடர்ந்து வரீங்களே பரவாயில்ல, ஒரு நாள் வந்து சண்டே நீங்க வாங்க, 9 o'clock சர்வீஸ் சண்டே வாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடக்குன்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சண்டேல வரணும்ட்டு. சண்டே மார்னிங் எனக்கு 9 o'clock கால் பண்ணாரு. 9 o'clock சர்வீஸ்க்கு வாங்கினாரு. 8:30 கிட்ட கால் பண்ணி எனக்கு வாங்க தம்பி கொஞ்சம் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுனாரு. சரி சொல்லிட்டாருன்றதுக்காக மறுபடியும் நான் வந்து 9 o'clock வந்து 9:30க்கு நான் சர்ச்சுக்கு வந்துட்டு சர்வீஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, பாடல் ஆராதனைகள் நடந்துட்டு இருக்கு. எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அவங்க ஏதோ பாடுறாங்கட்டு வெளில போயிட்டேன். சரின்ட்டு அப்புறம் பிரசங்க நேரத்துல சரி ஒரு 1/2 மணி நேரம் வந்து உட்காருமேட்டு வந்து உட்கார்ந்தேன். அப்பதான் சாம் ஜபத்திரி அண்ணன் வந்து நான் ஃபர்ஸ்ட் வார்த்தையை வந்து பேச ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஒரு வாயில இருந்த வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை வந்துச்சு. சிலுவையில உங்களுடைய எல்லா நோய்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க எல்லா நோய்களையும் எல்லா சாபங்களையும் எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்துட்டாருன்னு சொல்லிட்டாரு. இவரு அந்த வார்த்தையை சொல்லும் போது எல்லா சாபங்களையும் சுமந்து தீர்த்துட்டான்னு சொன்னாரு, எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்துட்டான்னு சொன்னாரு, எல்லா நோய்களையும் சுமந்து தீர்த்துட்டாருன்னு சொன்னாரு. அந்த நோய்கள் தான் எனக்கு வந்து சம்பந்தம் இருந்துச்சு. ஏன்னா இந்த நோயால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். எனக்கு கல்லீரல்ல ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன், எனக்கு கல்லீரல் இன்ஃபெக்ஷனால் கடந்து 2 வருஷமா வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன். ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்த சமயத்துல வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு 6 இயர்ஸ் ஆகும், ரொம்ப மெடிசின்லாம் எடுத்துக்கணும், நீங்க ரொம்ப மெடிசின் கண்டினியூஸா நீங்க எடுத்திருந்தாதான் இது வந்து உங்களுக்கு சரியாகும், மேக்ஸிமம் ஒரு 4-5 இயர்ஸ் ஆகும்ன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. நானும் வந்து சரி பரவாயில்ல டாக்டர்ன்ட்டு நானும் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு ஒரு 2 வருஷமா அந்த நோயால ரொம்ப பிரச்சனையால தூக்கமின்மை ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைன்ற மாதிரி நான் போயிட்டே இருந்தேன். அதே போல சமயத்துல வந்து இவர் வந்து அந்த நோயின்ற மாதிரி, அதாவது பாவங்கள் சாபங்கள்னு சொன்னார். அந்த நோயினோட என்னடா இவ்வளவு பெரிய நோய் நம்ம வந்து சுமந்து தீர்த்துட்டு இருக்கோம், சுமந்து வச்சிருக்கிறோம், இவர் வந்து இந்த நோயை வந்து எல்லாத்தையும் சிலுவையில ஒருத்தர் சுமந்து தீர்த்துட்டாருன்னு சொல்றாரு, என்னடா இப்படி ஒரு நோய் இருக்கு நம்மளுக்குள்ளாரன்ற மாதிரி நான் அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணிட்டு ஆடல் பராதனை எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா எனக்கு அதை பத்தின பிரசங்கத்தை நான் கவனிக்கல, வேற எதுவுமே நான் கவனிக்கல. அது ஒரு வார்த்தை மாத்திரம் எனக்குள்ளார பேசிட்டே இருந்துச்சு. நோய்களை சுமந்து தீர்த்துட்டார் சிலுவையில, நோய்களை சுமந்து தீர்த்துட்டா, இதுக்கு மேலே சுமக்க தேவையில்லை, இதுக்கு மேலே சுமக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் எனக்குள்ளார அன்னைக்கு சண்டே ஃபுல்லா எனக்கு அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் தான். எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எங்க வந்தாலும் அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் எனக்குள்ளார பேசிட்டே இருந்துச்சு. என்னடா அது எனக்குள்ளார ஒரு மைண்ட் இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிச்சு. அடுத்த நாள் வந்து எனக்கு திங்கட்கிழமை ஒரு மந்த்லி ஒன்ஸ் எனக்கு செக்அப் உண்டு டாக்டர்கிட்ட. அடுத்த நாள் எனக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு எனக்கு மந்த்லி செக்அப் எனக்கு ரெடி பண்ணி வச்சு ரெடியா இருந்தது. அந்த டேட்ல அடுத்த நாள் நான் செக்அப் நான் போறேன். டாக்டர்ல நான் புரசைவாக்கத்தில் ஒரு அண்டர்சன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல் தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. எனக்கு 13வது நம்பர் டோக்கன், எனக்கு நான் அந்த டோக்கன்ல உட்காந்துட்டு இருக்கேன். அந்த டோக்கன் டாக்டர் பார்த்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பாக்குறாரு. பார்த்துட்டு நான் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். எனக்கு ஆஃபீஸ் எக்மோர்லாம் எனக்கு அதான் எனக்கு கொஞ்சம் பக்கம்ன்றதுல ஒரு 1 hour பர்மிஷன் போட்டு நான் வந்திருக்கேன். டாக்டர் சொன்னார், டாக்டர் வெங்கடேஷ் நீங்க வெயிட் பண்ணுங்க வெங்கடேஷ், நான் எல்லா பேஷண்ட் போட்டோம் உன்னை நான் அப்புறம் பாக்குறேன்ற மாதிரி சொன்னாரு. இல்ல டாக்டர் நான் 1 hour தான் பர்மிஷன் போட்டிருக்கேன், எனக்கு கொஞ்சம் குயிக்கா கொடுத்து நான் சொன்னபோது அவர் இல்ல வெங்கடேஷ் நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட பேசணுன்ற மாதிரி சொன்னாரு. சரி அப்புறம் நான் எல்லா டாக்டர்லாம் மீதியான அசிஸ்டன்ட் டாக்டர்லாம் வந்து என்ன பார்த்துட்டு இல்லை டாக்டர் சொல்றாரு நீங்க வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம். எல்லா 50 பேஷண்ட்லாம் ஒரு நாளைக்கு அவர் பார்ப்பார். எல்லா பேஷண்ட்டையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக என்ன கூப்பிட்டாரு, வெங்கடேஷை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் அவரோட அறையில நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அவர் வந்து கேட்ட ஒரே கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன தவிர வேற ஏதாவது டாக்டர் கிட்டே அது பாக்குறியான்ற கேட்டாரு. இல்லை டாக்டர் 2 வருஷமா உங்ககிட்ட தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், உங்களை தான் கடவுள் மாதிரி நம்பிட்டு இருக்கேன், தயவு செய்து என்னை காப்பாத்திருங்க கூடிய விரைவில், எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, நான் தான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை, எனக்கு ரொம்ப பொறுப்புகள் இருக்குன்ற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் வந்து இல்லை எனக்கு மறைக்காம சொல்லு, டாக்டர்கிட்ட வக்கீல்கிட்ட மறைக்க கூடாது எதுவுமே, நீ சொல்லு, தயவு செய்து வேற எந்த டாக்டர்கிட்டையாவது நீ வந்து ட்ரீட்மெண்ட் ஏதாவது பாக்குறியான்ற மாதிரி கேட்டாரு. இல்லை டாக்டர் நான் நிஜமே சொல்றேன், எந்த டாக்டர்கிட்டையும் நான் பார்க்கல, உங்களை தான் கடவுள் மாதிரி நம்பிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நான் சொன்னேன். அவர் வந்து இல்லை ஏதோ ஒரு வேற டாக்டர்கிட்ட நீ பாக்குறேன், தயவு செய்து சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கணும் அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் எடுத்து கொடுத்துட்றேன், நீங்க அந்த டாக்டர்கிட்ட தயவு செய்து பார்த்துக்கின்ற மாதிரி அவர் சொன்னார். இல்லை நான் மறுபடியும் 3வது முறையும் அவர்கிட்ட காலை விடாத முறையா கெஞ்சி கேட்கறேன். இல்லை டாக்டர் என்னையா சந்தேகப்படுறீங்க, நான் இதுவரையும் நான் எந்த டாக்டர்கிட்ட நான் பார்க்கல, உங்களை மாத்திரம் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் பார்க்குற மாதிரி தான் கண்டிப்பா ஓப்பனா நான் சொல்லிடுவேன் டாக்டர்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, நான் இதுவரையும் உனக்கு 2 வருஷமா ட்ரீட்மெண்ட் பாக்குறேன், இதுவரையும் எடுத்த ஸ்கேன் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன், ஆனா இப்ப எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல இப்ப எடுத்த எல்லா மருத்துவ ரிப்போர்ட்லயும் நான் உனக்கு உண்டான நோய்க்கு உண்டான அறிகுறியே தெரியல, நோய்க்கு உண்டான எந்த அறிகுறியுமே உனக்கு தெரியல, இப்ப நீ சொல்லி எந்த டாக்டர்கிட்ட நீ பாக்குற, இதுக்கு முன்னாடி எந்த டாக்டர்கிட்ட நீ பாத்துருக்கன்ற மாதிரி அவர் கேட்கும்போது நான் வந்து இல்ல டாக்டர் நிஜமே எந்த டாக்டர்கிட்டையும் நான் பார்க்கலன்ற மாதிரி நான் சொன்னேன் அவர்கிட்ட.
நீ வேற எங்கேயாவது போயிட்டு வந்தியா, நீ வேற எங்கேயாவது வந்தியான்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல டாக்டர் நான் வேற எங்கேயும் போகல, வேற எங்கேயும் வரல. சரி வேற எங்கேயாவது போன மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது போன மாதிரி ஞாபகம் இருக்கா சொல்லு. வேற ஏதாவது மனுஷர்கள் வேற ஏதாவது பார்த்த டிஃப்ரெண்டான யாராவது மனுஷர்களை பார்த்த மாதிரி ஏதாவது உனக்கு அனுபவம் இருக்கா சொல்லுன்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு ஞாபகமே வரல. அதனால கொஞ்சம் யோசிச்சுட்டு பார்த்து சொல்லு வெங்கடேஷன் சொன்னாரு. இல்ல டாக்டர் நேத்து மாத்திரம் நான் ஒரு சர்ச்சுக்கு மட்டும் போனேன். சர்ச்சுக்கு காலைல ஒரு சர்வீஸ்க்கு எனக்கு கூப்பிட்டு போனாரு. இது நான் எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை. இப்போ 9 o'clock சர்வீஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போனாருன்ற மாதிரி நான் சொன்னேன். நாங்க போயிட்டு வந்தேன். அதான் டாக்டர் அவர் இந்து டாக்டர். அவர் கையில வச்சிருந்த எல்லா பிரிஸ்கிரிப்ஷன் எல்லா ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்து என் கையில என்கிட்ட கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. இந்த நோய் உனக்கு குணமாயிடுச்சு, இதுக்கு மேலே உனக்கு எந்த நோயும் வராதுன்னு சொல்லிட்டு கையில கொடுத்தாரு. 4 வருஷம் ஆகுது. இது வரையும் எனக்கு எந்த ஒரு தும்பல் வந்ததில்லை, எந்த ஒரு இருமல் வந்ததில்லை. அப்படியே ஏதாவது இருமல் வந்தாலும் தும்பல் வந்தாலும் ஜுரம் வர மாதிரி எனக்குள்ளார ஒரு வகையான ஒரு தோற்றம் வந்தாலும் நான் முழங்கால் படி போட்டு அதே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீ எனக்காக எல்லா சிலுவையில என்னுடைய நோய்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்களை சுமந்து தீர்த்து விட்டுன்னு சொன்னீர். எந்த நோய் எனக்குள்ளார வர அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னீர் என்று அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் தான் சொல்லுவேன். எனக்குள்ளார எந்த ஒரு நோயும் இந்த 4 வருஷமா சொல்றேன், கர்த்தருடைய கிருபையில எந்த ஒரு நோய் இது வந்ததே கிடையாது. அன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்னைக்கு நான் ருசித்து பார்த்தேன். அன்னையிலேருந்து ஆண்டவருக்கு நான் என்னுடைய இருதயத்தை கொடுத்தேன். அது நிமித்தம் எனக்கு நிறைய பாடுகள், இட் மீன்ஸ் எனக்கு நண்பர்கள் மத்தியில எனக்கு எக்கச்சக்க நண்பர்கள், எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ், எக்கச்சக்க உறவினர்கள் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும் ஒரே காரணத்துக்காக எல்லாரும் என்னை விட்டு தள்ளப்பட்டவனாக இருக்கிறேன். எல்லாருமே குடும்பத்திலையும் சரி, என் உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் சரி, நண்பர்களா ரொம்ப இழிவா பேசி எல்லாம் நிந்தித்து பேசுகிற ஒரு நிலைமை. ஏன்னா நான் அவ்வளவு பண்ணியிருக்கேன். கிறிஸ்தவனாலே எனக்கு பிடிக்காதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை என்னன்னா, இவன் எப்படி கிறிஸ்தவ ஏத்துக்கணும்? ஏன்னா என்னுடைய சொந்த ஊர் கடலூர் பக்கத்துல பண்ருட்டி. அந்த பண்ருட்டியில ஊர்ல எல்லாரும் கிறிஸ்துவ நற்செய்தி சொல்றதுக்கு வருவாங்க. எல்லாம் ட்ராக்ஸ் கொடுக்க, எல்லாரும் இது கொடுக்கலாம் வருவாங்க. அப்ப நான் அவங்கள அடிச்சு திறத்து தான் என்னோட மெயினான ஒர்க்கு. எல்லாருமே சொல்லுவாங்க, எங்க வெங்கடேஷ் எங்க எல்லாம் வந்துட்டானோ, மத மாத்தத்துக்கு வந்துட்டானோ, வெங்கடேஷ் கூப்பிடு அவன் தான் இவனெல்லாம் கரெக்டான ஆளுன்ட்டு அந்த மைக்கு அந்த ஆடியோ செட் எல்லாம் பறக்கும். நான் போனாலே எல்லாத்தையும் அடிச்சு எல்லாம் இது பண்ணுவேன். அப்பெல்லாம் அதால நான் இருக்குன்னு கேட்டுன்னு வருவாங்க. அவங்க இருக்காலாம், அந்த பையன் இருக்கா அப்படியா, ஊர் உள்ளாரு அப்படி இருக்குன்னா நம்ம அந்த பக்கம் போக தேவையில்லைன்ற மாதிரி கேட்பாங்க கிறிஸ்தவ மிஷினரிகள். அப்போ வரும்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தேன். ஏன்னா கிறிஸ்தவனாலே எனக்கு பிடிக்காத ஒரு ஜாதியில கிறிஸ்தவனாலே ஒரு கன்வெர்ட் பண்ற, காசு கொடுத்து ஒரு கன்வெர்ட் பண்ற ஒரு இதுல இருந்தன்ற மாதிரி எனக்குள்ளார ஒரு நினைவுகள். ஆனா எங்களுக்குள்ளார இப்ப நண்பர்கள் மத்தியில, உறவினர்கள் மத்தியில, இவன் எப்படி கிறிஸ்தவ ஏற்றுக்கணும்னா, இவன் எப்படி இவ்வளவு இருக்கிறான், ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு காரணத்துல இருந்தேன் நான். இப்போ ஆண்டவர் யாரு எனக்கு வேணா, நீதான் கரெக்டான ஆளு, நீதான் எனக்கு தேவைன்ற மாதிரி எனக்கு கரெக்டா பிடிச்சிருக்காரு. கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவருக்காக நான் கொஞ்சோண்டு பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எவ்வளவு புறஜாதியார் மத்தியில புறஜாதியா இருக்கும்பொழுது எவ்வளவு பாவத்துல இருந்தாலும் இப்போ என்னால முடிஞ்ச வரையும் கொஞ்சோண்டு பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு முன்பாக யாருமே இல்லை. இப்ப எல்லாருமே என்ன தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வந்திருக்கேன். என்னுடைய கர்த்தருடைய பெரிதான கிருபையில எனக்கு சின்ன தம்பி ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சின்ன தம்பி சர்ச்சுக்கு ஒரு நாள் கூப்பிட்டு வந்தேன். கர்த்தருடைய கிருபையில, கர்த்தருடைய மகத்தான கிருபையில அவன் ரட்சிக்கப்பட்டான். அவருடைய பேரு முருகன், அவனுடைய பேரு. இப்போ டேவிட்ன்ற ஒரு பேரை மாத்திக்கிட்டு கர்த்தருடைய கிருபைக்காக அவனும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில எல்லாருக்கும் நல்ல ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கிறான். என்னுடைய பேர் வெங்கடேஷனுடைய இந்து பேர் நான் கர்த்தருடைய கிருபையில ஸ்டீஃபன் ஒரு பேர் எனக்கு சர்ச்சில் போதகர்கள் எனக்கு கொடுத்து அவர்கள் நாம மகிமைக்காக எனக்கு இயேசுவோட நாம மகிமைக்காக உயர்த்தி வச்சிருக்கிறார். வேலை ஸ்தலங்களில் எவ்வளவு நான் வேலை ஸ்தலங்களில் நான் கஷ்டப்பட்டு எவ்வளவு வேலை ஸ்தலங்களை நொறுக்கப்பட்டனோ அவர்களுக்கு மத்தியிலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்த கிருபை செய்தார். யாரெல்லாம் என்னை நிந்தித்து பேசினார்களோ அவர்கள் எல்லாரும் டிரான்ஸ்ஃபர் பெற கிருபை செய்தார். எங்க நான் நிந்தித்து, எங்க நான் இழிவா பேசப்பட்டனோ அதே இடத்துல அவங்களோட பொசிஷனுக்கு நான் உயர்த்தினார். அவர் எனக்கு கீழே ஒரு 2-3 பேரை கொடுத்து கர்த்தர் எனக்கு பெரிய ஒரு ஆஃபீஸ்ல எனக்கு ஒரு பெரிய ஒரு மேனேஜர் போஸ்டிங்ல நல்ல ஒரு வச்சிருக்கிறார். கர்த்தர் நான் மகிமைக்காக நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எங்க போனாலும் இயேசு பத்தி சொல்லாம இருக்கவே முடியாது. யாரை பத்தி பேசினாலுமே அவங்ககிட்ட பேசும்போது எப்படியாவது இயேசுன்ற ஒரு நாமத்தை நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். ஏன்னா என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் எந்த ஒரு மனுஷனையும் புறமே தள்ளாத மனுஷன். ஏன்னா இயேசுன்ற ஒரு நாமத்தை கூப்பிடும் பொழுது அவருக்கு உண்டான ஒரு வானமும் பூமியும் அவருடையது. வானமும் பூமியும் அவருடையது மாத்திரம்தான். கர்த்தருடைய பெரிதான கிருபையில என் தம்பி ரட்சிக்கப்பட்டது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தர் பேசினது என்னன்னா, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று பார் என்று சொல்லிடுவார். என் சாப் ஜபத்திரை அண்ணன் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய தகப்பனாராக எங்களுடைய சர்ச்சில் அவர் வைத்திருக்கிறார். எங்களுடைய உற்றாவர்கள் யாரும் கைவிட்ட போது என்னுடைய சபையில இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணன் தங்கச்சி மாதிரி எனக்கு அண்ணன் தங்கச்சியாக என்னை பார்க்க கிருபை செய்தார். எனக்கு பெரிய ஒரு
எனக்கு அந்த சகோதரர்களாக இருக்கிறதுக்கு அவங்க கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஆண்டவருக்கு செலுத்துகிறேன். எனக்கு பெரிதான கிருபையில ரெக்ஸ் பிரதர் ரெக்ஸ் பாஸ்டர்னு எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவர் ஃபாதரா அனாயிண்ட் பண்ணியிருக்காங்க அவருடைய சர்ச்சில் எங்களுக்கு. அவருக்கு என்னுடைய எங்களுடைய எல்லாருக்கும் ஆவிக்குரிய தகப்பனாக எங்களை எல்லாரும் வழிநடத்தி கொண்டு வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே உங்களால் கூடுமானால் எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோட கூட பெரிய காரியங்களை செய்வார். ஆனா இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனையும் புறம்பே தள்ளாத ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னுட்டு ஒரே ஒரு மாத்திரம் மட்டும் வந்து பாருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்க. ஏன்னா நான் இதுவரையும் அவர் பார்த்தது கிடையாது, நான் இதுவரையும் தொட்டதும் கிடையாது, எதுவுமே இது பண்ணது கிடையாது. ஆனா ருசித்து பார்த்திருக்கேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையில நிறைய ருசித்து பார்த்திருக்கேன். என்ன நோய்களை குணமாக்கி என்ன வேலை சிறங்களை உயர்த்தி எனக்கு போற வழியிலாம் வழி நடத்துகிற தேவன் நான் ருசித்து பார்த்திருக்கேன். அந்த ருசித்து பார்த்திருந்த ஒரு வார்த்தை எனக்குள்ள அப்பவே கொடுத்தாரு. இப்போதும் கர்த்தருடைய பெரிதான கிருபையில என்னுடைய குடும்பத்தாருக்காக நான் டெய்லியும் ஜபிக்கிறது உண்டு. ஏன்னா இன்னைக்கு நைட்டு ஆண்டவர் வந்தாலும் ஆண்டவருடைய குடும்பத்தை நான் ரசிக்கப்படலை, எங்க தாய் தகப்பனார் ரசிக்கப்படலை. ஆண்டவருடைய வருகை இரவு இருந்தாலும் அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. அந்த ஒரு வேதனை, அந்த ஒரு கஷ்டம் எனக்குள்ளார எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். என்னோட நண்பர்கள், என்னோட உற்றார் உறவினர்கள் ஆண்டவர் வருகை இருந்தா அவங்க இப்போதைக்கு ஆண்டவர் அறியல. அவங்க ஆண்டவர் அறியாம இருந்தா, ஆண்டவருக்கு அறியாத இருந்தவங்களுக்கு, இயேசுன்ற நாமத்தை அறியாத இருக்கிறவங்களுக்கு நரகம் தான் கண்டிப்பா. ஏன்னா வேதத்தை நல்லா போட்டிருக்கு. வேதத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார், அவரே பரலோகத்திற்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாருன்ட்டு. இயேசுவோட நான் மகிமைக்காக சொல்றேன். ஒருவேளை நீங்க ரசிக்கப்படாம யாராவது இந்த வீடியோ கேட்பீர்களானால் இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இயேசு கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் கேட்டு பாருங்கள். இயேசுவே நீர் யார் என்ற நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் மாத்திரம் சொல்லுங்க போதும். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய கிருபை செய்தார். ஏன்னா அவர் ஒரே ஒரு வார்த்தை மறுபடியும் சொல்றது என்னன்னா, தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறமே தள்ளாத ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எனக்குள்ளார ஒரு வெளிநாட்டு தேவன் அல்ல. அவர் எங்கோ அடிக்கப்பட்டல, எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக சிறுவில ரத்தம் சிந்தினார், எனக்காக பாடுகளை சுமந்தார், எனக்காக சாபங்களை சுமந்தார், எனக்காக ஒரு உயிரை கொடுத்தார், எனக்காக ஒரு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை எனக்குள்ளார எப்பொழுதுமே இருக்கும். எனக்கு 2 தம்பிகள் இருக்காங்க. எனக்கு முன்பாக ஒரு அண்ணன் பிறந்தார். எனக்கு முன்பாக அண்ணன் பிறந்தார். அவர் பிறந்து ஒரு 7-8 நாள்ல அவர் இறந்து விட்டார். அவர் இறந்து விட்டுட்டு அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு நானும் பிறந்தேன். டாக்டர் என்னையும் பார்த்து சொல்லிட்டாங்க, இவரும் உடல்நல குறைவு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவருக்கு கம்மியா இருக்கு, ஊட்டச்சத்துலாம் இவருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, இவரு கொஞ்சம் கஷ்டம் தான் இவரு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. அதனால நானும் ஹாஸ்பிட்டல்ல என்ன அதிக நாள் வச்சிருந்தாங்க. 40-45 நாள்கிட்ட என்ன ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்களாம். அப்போ டாக்டர் பாப்பாரா, இன்னும் குழந்தை இருக்கான்னு டெய்லி பாப்பாரா. ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாராம். அவங்கலாம் இந்து கோயில் அந்த இதுன்னு நல்லா அப்பெல்லாம் ரொம்ப பிரார்த்தனைக்கு அது இதுன்னு போவாங்க. அவங்க 40 நாளுக்கு 5 நாள் கழிச்சு அப்புறம் டாக்டர் சொன்னாங்களா, ஓகே பரவாயில்ல, குழந்தை நல்லா இருக்கு, நீங்க வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு. ஆனா வேதத்துல என்ன போட்டிருக்குன்னு அப்பதான் எனக்கு தெரியும். வேதத்தை நல்லா முழுமையா படித்து பார்க்கும்போது சொல்றாரு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் தாயின் கற்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு வார்த்தை வருது. தாயின் கற்பத்திலே உன்னை தெரிந்து கொள்ளும் போதுதான் அப்பதான் அவருடைய கிருபை உனக்கு அங்கேயே வருது. அங்கதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனக்கு எனக்கு தெரியல எப்ப எனக்கு எங்க தெரிந்து கொண்டாருன்ற ஒரு நோக்கம் எனக்கு அப்பதான் தெரியுது. ஏன்னா அப்போ டாக்டர் கைவிடப்பட்டனால இப்ப டாக்டர் கைவிடப்படல, உன்னை அப்பயே டாக்டர் கைவிடப்பட்டாங்க, அங்க நான் உன்னை காப்பாத்தினேன், தாயின் கருவறையில உன்னை நான் சுமந்தன்ற மாதிரி எனக்கு அப்பதான் அந்த வேதத்தை படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது. அந்த வேதத்துல அந்த வார்த்தை படிக்கிறதுல இந்த வேதத்தை நான் ரொம்ப அதிகமா நேசிப்பேன். இந்த வேதத்தை அதிகமா நேசிக்கும் போது எந்த ஒரு உலகத்தின் பாவ இச்சைகள் எதுவுமே கிட்ட நெருங்குறதே கிடையாது. முக்கியமா கண்களின் இச்சைகள், எந்த ஒரு இச்சைகளை நாவின் கிட்ட நெருங்காது. வேதத்துல அதிகமா படிக்கும்போது வேதத்துல எல்லாமே இருக்கு. உலகப்புறமான காரியங்கள், உலகப்புறமான எல்லா விதத்துக்கும் வேதத்துல ஆன்சர் இருக்கு. உங்களால் முடிந்தவனால் முக்கியமாக வேதத்தை கொஞ்சம் அதிகமா தியானித்து பாருங்கள். நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரையும் சண்டேஸ்ல நான் ட்ரெயின்ல கொஞ்சம் மினிஸ்டர் பண்றது வந்து ட்ரெயின்ல ஓப்பன் மினிஸ்ட்ரி எல்லாரும் மத்தியிலையும் எல்லா புரோஜாதியார் மத்தியிலும் ட்ரெயின்ல ஓடிக்கொண்டிருக்கிற ட்ரெயின்ல ஆண்டவர் நாம மகிமைக்காக 2 நிமிடம் 3 நிமிடம் ஒரு ஸ்டாப்பிங்ல இருந்து அடுத்த ஸ்டாப்பிங் மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் இல்ல 4 மினிட்ஸ் இருக்கும். அது கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி புரஜாதியார் மத்தியில சொல்லி ஆகணும். புரஜாதியார் அவங்க இந்துக்கள் மத்தியில வேற எல்லா ஜாதி மத்தியில எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட இயேசுவை பத்தி 2 நிமிஷம் சொல்லிடணும். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு மினிஸ்ட்ரி ஆண்டவர் நாம மகிமைக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்காக முக்கியமாக நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்னை அழைத்தார், அவர் உங்களையும் அழைப்பார். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் ஜபித்து பாருங்க. ஜெபமும் இல்லை, அவர் இடத்துல பேசி பாருங்க. என்னோட பாட்டிக்கு 5 பிள்ளைகள், எங்க அப்பா 3ஆவது பிள்ளை. எங்க பெரிய ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்துல ஒரு சின்ன ஒரு கிளையை என்னை தொட்டு இருக்கிறார். அந்த கிளையை கொண்டு கர்த்தர் பெரிய அந்த ஆலமரத்தையும் தொடுவார் என்று ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் என்னை கொண்டு எங்களோட குடும்பத்துல பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று தயவுசெய்து ஜபித்துக் கொள்ளுங்க. நானும் ஜபிக்கிறேன். கர்த்தர் ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. நீ ஜபத்தை கேட்கும் பொழுதே இயேசு உங்களோட பேசுவாராக. இந்த வீடியோவை கேட்கும் பொழுதே இயேசு உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று ஜபிக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும்.